சீர்காழியில் திருடப்பட்ட 2 லோடு ஆட்டோக்கள் மீட்பு, 2 கைது. சீர்காழி சேந்தங்குடி பகுதியில் உள்ள கோழிக்கறி விற்பனை கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 2 லோடு ஆட்டோக்களை திருடி சென்ற நபர்களை போலீசார் கைது செய்து வாகனங்களை மீட்டனர். சீர்காழி அருகே சேந்தங்குடி பகுதியில் கோழிக்கறி மொத்த விற்பனை கடை உள்ளது. இந்த கடையின் முன்பு இரவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 லோடு ஆட்டோக்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து கடை மேலாளர் தென்பாதி திருவள்ளுவர் நகரை சேர்ந்த மா கோகிலன் என்பவர் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் சிவகுமார், உதவி ஆய்வாளர் அசோக்குமார் மற்றும் போலீசார் சதீஷ் ஆகியோர் விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது சட்டநாதபுரம் பகுதியில் வாகன தணிக்கை செய்தபோது அவ்வழியாக வந்த லோடு ஆட்டோக்களை நிறுத்தி விசாரித்த போது அதனை ஓட்டி வந்தவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் மணல்மேடு பகுதியை சேர்ந்த சூர்யா, சத்யன் என்பதும் சேந்தங்குடி கோழிக்கறி விற்பனை கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோடு ஆட்டோவை திருடி வந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து சீர்காழி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தின் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ்.